இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொன்னேரி எல்என்ஜி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ராயல் கிச்சனுக்கு தாங்க வந்திருக்கோம். அவங்களாண்ட நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணலான்ட்டு பார்க்கும்போது, அவங்களாண்ட சும்மா வேறு லெவலில் இருக்கும்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம அவங்களாண்ட ஒரு தந்தூரி ஆர்டர் பண்ணோங்க. ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டு பார்க்கலான்னு எடுத்து ஒரு பைட் எடுத்து வைக்கும்போது, சும்மா வேறு மாரி இருந்துச்சுங்க அந்த மயோனஸோட வச்சு சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணது தான் கடாய் சிக்கனும், கார்லிக் நானும் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அந்த கடாய் சிக்கனு எப்படி இருக்குமோன்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணோம். சும்மா வேறு மாரி இருந்துச்சுங்க. அந்த கார்லிக் நானில் அந்த கடாய் சிக்கனை வச்சு சாப்பிடும்போது சும்மா சக்கத்தாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக பொன்னேரி சர்க்கிள் பக்கத்தில் யாருனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக ராயல் கிச்சனில் ஒரு வாட்டியாச்சும் போய் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே ஒர்த்துங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட விசாரிச்சதில் வந்து அன்றைக்கே சிக்கன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எதுவும் பழைய சிக்கன்லாம் போடுறதில்லன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் டேஸ்ட் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் பீசஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணோம். நான் சிக்கன் பீஸ் கம்மியாக இருக்குன்ட்டு உடனே அவர் கூப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்காமல் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லியிருந்தார். உண்மையாகவே ஒர்த்துங்க. கண்டிப்பாக நீங்கள் பொன்னேரி சர்க்கிளில் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி ராயல் கிச்சனை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.